ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை சந்தையிலேருந்து வந்த ஆடுங்க. இதில் ஒரு ஆடு, சில ஆடு தண்ணி குடிக்குது புனா தண்ணி, சில ஆடு புனா தண்ணி குடிக்கல. அதனால் இது பொட்டு. இப்போ புனா தண்ணி வச்சிங்கன்னா இந்த பொட்டு உளுத்தம் பொட்டு இது ஆட்டுக்கு நல்லா சத்துவான ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா இருக்கும். இது நெக்ஸ்ட் டைமு கலந்து இது போட்டு பார்க்கணும். அதாவது இந்த புனா தண்ணி குடிக்காத ஆட்டுக்கு பொட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி காமிக்கணும். அப்படியே பாருங்க. பாரு மக்களே, அதாவது இந்த ஆடு சைலண்டா மேல சாப்பிடல, எதுவும் பண்ணல. இந்த ஆடும் மேல எதுவும் பண்ணல, கம்முன்னு பட்டுங்குது. தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது. சில ஆடெல்லாம் குடிக்குது ஓரளவுக்கு. இதுக்கு ரெண்டு மட்டும் செப்பரேட்டா பொட்டு தண்ணி கலந்து வைக்கணும். அது இப்போ மேப்பு கூட சரியா சாப்பிடல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை அந்த டானிக் ஏதாச்சும் சத்து டானிக் ஊத்தணுமா என்னன்னு தெரியல மக்களே. இப்போ 2 நாளைக்கு ஒரு முறை அந்த சத்து டானிக் ஊத்தினா மேயாத ஆடு கூட மேய்ஞ்சிடுது. அவர் டாக்டர் மூலயமா எழுதி எடுத்துன்னு ஊற்றணும். இந்த 2 ஆட்டுக்கு. எல்லா ஆட்டுக்கும் ஊற்றலாம். ஆனால் இருந்தாலும் இந்த 2 ஆட்டுக்கு 1 ml 2 ml எக்ஸ்ட்ரா ஊற்றணும். மீதி ஆடு ஊற்றினா தண்ணி குடிக்காது, மேயாது, அதெல்லாம் கிளீனாக சாப்பிடும். இப்போ ஒரு புடி பில்லு போட போறோம். இது பாரு மக்களே, எந்தெந்த ஆடு சாப்பிடுது, எந்தெந்த ஆடு சாப்பிடல. இது காலையிலேருந்து கத்திக்கினே தான் இருக்குது. கஞ்சி சாப்பிடவே மாட்டேங்குது, சும்மா வலியுது. 2 பில்லு சாப்பிடுது, 2 பில்லு. ஆனால் இது 2 ஆடு மட்டும் கிளீனாக நல்லா சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, கிளீனாக நல்லா சாப்பிடுதோம். அந்த 2 ஆடு பில்லு சாப்பிடுது, ஆனால் தண்ணி சரியா குடிக்கல மக்களே. இந்த பாரு, இதுதான் நம்மளோட குட்டி ஆட்டு பண்ணை. அதே போல பில்லு கூட எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியெல்லாம் போடக்கூடாது. ஒரு புடி போடணும். சாப்பிட்டுச்சா திருப்பி நெக்ஸ்ட் டைமு ஒரு புடி போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் ஆடுக்கு விரும்பி சாப்பிடும். இல்லைன்னா நம்ம போட்டுக்கினே இருந்தால் கழிச்சு சாப்பிடும். அந்த முனையே கட் பண்ணி சாப்பிட்டு அடியெல்லாம் கழிச்சு தள்ளிடும். அந்த அடி கூட நான் என்ன பண்ணுவேன், நம்மளோட கனிக்கு ஒன்று இருக்குது, அந்த கனிக்கு வாரி அந்த அடி போட்டோன்னா சுத்தமாக சாப்பிட்றோம். அதே போல் புண்ணாக்கம் மரசெக்கு புண்ணாக்கு கேட்டு வாங்கிக்காங்க. இந்த இரும்பு செக்கு போட்டிங்கன்னா அதில் சத்து எதுவுமே கிடையாது. நீங்களும் கரெக்டாக பாருங்கள், ஆடில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நன்றி, வணக்கம்.